இந்திய கார் சந்தையே இப்போ சூடு பிடிச்சிருக்கு. JSW மோட்டார் இந்தியா 2026 MG ஹெக்டர் ஃபேஸ்லிஃப்டை அதிகாரபூர்வமா வெளியிட்டு ஏற்கனவே ரொம்பவே போட்டி நிறைந்த மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ல ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நாடு முழுக்க இருக்கிற டீலர்ஷிப்கள்ல லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு சத்தம், ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருந்துச்சுல. இப்போ அதிகாரபூர்வமா ஒரு வாகனம் வெளியாகி இருக்கு. அதுவும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து போட்டி வாகனங்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி. இது வெறும் ஒரு கார் லான்ச் மட்டும் இல்லங்க. இது ஒரு திட்டமிட்ட நகர்வு. சந்தையை தன் வசப்படுத்தணும்னு உறுதியா இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு தைரியமான அறிவிப்பு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதன் ஆரம்ப விலை எக்ஸ் ஷோரூம் 11.99 லட்சம் ரூபாய்னு அதிரடியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த அப்டேட் செய்யப்பட்ட ஹெக்டர் மற்றும் அதன் சகோதர மாடலான ஹெக்டர் பிளஸ் நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நேத்துதான் இந்த காருடைய எல்லா வேரியன்ட் விவரங்கள், அதுல இருக்கிற வசதிகள் பட்டியல், இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ஸ்னு எல்லாமே மீடியா முழுக்க பரவிச்சு. உடனே ஆன்லைன்ல தேடுறவங்களும் அதிகமாயிட்டாங்க. புதுசா என்னதான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்த மக்கள் உடனே ஆட்டோ போர்ட்டல்ஸ்ல படையெடுத்தாங்கன்னே சொல்லலாம். படங்கள், அதுக்குண்டான எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸ், அப்புறம் முக்கியமா அந்த விலை ஒப்பீடுன்னு எல்லாத்தையும் பார்க்க ஒரே கூட்டம். MG தன்னோட ஃபிளாக்ஷிப் SUVல அப்படி என்னதான் புதுசா பண்ணிருக்காங்க? ஏற்கனவே கடுமையான போட்டி போயிட்டு இருக்கிற இந்த மார்க்கெட்டை இந்த புது அப்டேட் உண்மையிலேயே ஒரு கலக்கு கலக்குமா? இதற்கான பதில், கார் பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்கிற மாதிரியான சில டிசைன் மாற்றங்கள், உட்புறத்துல செஞ்சிருக்கிற மேம்பாடுகள், அப்புறம் எல்லாரையும் பேச வச்சிருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான இன்ஜின் முடிவுகள்னு பல விஷயங்கள்ல இருக்கு. இந்த லான்ச் வெறும் ஒரு புது கார் மாடலை பத்தின விஷயம் மட்டுமில்ல. இந்தியாவோட கார் வாங்கும் பழக்கவழக்கங்கள் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தின ஒரு பிரதிபலிப்புன்னே சொல்லலாம். இதுல ஒரு குரோம் கிரில்ல இருந்து டீசல் ஆப்ஷனை தாமதமா கொண்டு வர்றது வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட ஒருத்தருடைய கார் வாங்கும் முடிவை மாத்தக்கூடியதா இருக்கும். புது ஹெக்டருக்கு பக்கத்துல போனா உடனே நம்ம கண்ண பறிக்கிறது என்னன்னா அதோட பெரிய, அகலமான, ஜொலிக்கும் குரோம் கிரில்லு தான். இது ரோட்ல பாக்குறப்பவே ஒரு கம்பீரமான பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. முன்பக்கத்தோட டிசைன்ல சில மெலிசான மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. இது ஒரு புத்தம் புதிய மாடர்ன் லுக் கொடுக்குது. ஆனா ஹெக்டரோட பழைய ஸ்டைல் மாறாமையே இருக்கு. மினுமினுப்பான LED ஹெட்லைம், தனித்துவமான DRL எல்லாம் பழையபடிதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் அப்டேட் பண்ண பம்பர் டிசைனோட இன்னும் அழகா, மாடர்னா இருக்கு. ஆனா இந்த மாற்றம் முன்னாடி மட்டும் மேலோட்டமா இல்ல. பின்பக்கத்துக்கு போய் பார்த்தா ஒரு பெரிய மாற்றம் தெரியும். கனெக்டட் LED டெயில் லேம்ப் மற்றும் பேச்சிங் அப்படியேதான் இருக்கு, பழைய ஸ்டைலை விட்டுடல. ஆனா பின்பக்க பம்பர் முற்றிலும் புதுசு. முக்கியமா பழைய மாடல்ல இருந்த டூயல் எக்ஸாஸ்ட் பைப்போலிகள் எல்லாம் இப்ப இல்ல. இப்போ ஒரு சுத்தமான, நேர்த்தியான லுக் இருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனம் செலுத்தியிருக்காங்கங்கிறது MG ஹெக்டரோட அழகை மெருகேத்துறதுல எவ்வளவு கமிட்மெண்டா இருக்காங்கன்னு நல்லாவே காட்டுது. காருக்குள்ள போனா அங்கேயும் இன்னும் அதிக சொகுசுக்கும் ஸ்டைலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. டேஷ்போர்டு டிசைன் பழையபடி எளிதா பயன்படுத்தும் வகையில தான் இருக்கு. ஆனா புதுசா கொண்டு வந்திருக்கிற டூயல் டோன் இன்டீரியர் தீம்கள் தான் இந்த ஃபேஸ்லிஃப்டை உண்மையிலேயே தனித்துவமா காட்டுது. ஹெக்டர்ல இப்ப ஐஸ் கிரே கலர்ல ஒரு அழகான இன்டீரியர் இருக்கு. அதே சமயம் ஹெக்டர் பிளஸ்ல ஒரு ரிச்சான அர்பன் டேன் இன்டீரியர் கொடுத்திருக்காங்க. இது காருக்குள்ள ஒரு புதுவிதமான ஆடம்பரத்தையும் நேர்த்தியையும் கொடுக்குது. இதெல்லாம் ஏதோ சாதாரண மாற்றங்கள் இல்ல. ஹெக்டரை இன்னும் பிரீமியமா, எல்லாரும் விரும்பக்கூடியதா, கடைசியில போட்டி போடுற அளவுக்கு மாத்தணும்னு திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. புதுசா வந்திருக்கிற MG ஹெக்டரோட வெளியே தோற்றமும் உள்ள இன்டீரியர் டிசைனும் சூப்பரா இருக்கு. ஆனா இதுக்கப்பால் MG மோட்டார் இந்தியா எடுத்த ஒரு முக்கியமான முடிவு இப்போ பெரிய பேசும் பொருளாகியிருக்கு. அது என்னன்னா, புது ஹெக்டர் முதல்ல பெட்ரோல் மாடலாதான் வரப்போகுது. நிறைய பேர் கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? குறிப்பா யாரெல்லாம் மைலேஜ், அப்புறம் வண்டிக்கு இருக்கிற பவர், டாக் முக்கியம்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த வகை கார்கள்ல டீசல் மாடல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இது அடுத்த வருஷம்தான் வரும்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு திட்டமிட்ட முடிவு எடுத்ததுனால டீசல் சவ்தான் வாங்கணும்னு யோசிக்கிறவங்க இந்தியால இவங்க ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. ஒன்னு காத்திருக்கணும், இல்லைன்னா வேற கார் வாங்கலாமான்னு யோசிக்கணும். இந்த முடிவு கொஞ்ச நாளைக்கு கஸ்டமர்ஸை போட்டியாளர்கள் பக்கம் இழுக்கலாம். ஆனா இது MG நிறுவனத்துக்கு முதல்ல உற்பத்தி பண்றதை எளிதாக்கும், பெட்ரோல் மார்க்கெட்ல முழுசா கவனம் செலுத்தவும் உதவும். இந்தியால மிடில் சைஸ் SUV செக்மெண்ட்ங்கிறது ரொம்பவே போட்டி நிறைந்த ஒரு களம். அங்க ஒவ்வொரு அம்சமும், விலையும், இன்ஜின் ஆப்ஷனும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். இந்த முடிவு அதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். MG ஹெக்டர் எப்பவுமே இந்த செக்மெண்ட்ல ஒரு முக்கிய கார். ஆனா இதுக்கு இப்போ மார்க்கெட்ல ரொம்பவே கடுமையான போட்டி இருக்கு.
டாடா ஹாரியர், வலுவான டாடா சஃபாரி, அப்புறம் எப்பவுமே மவுசு குறையாத மஹிந்திரா ஸ்கார்பியோ என் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. இந்த போட்டியாளர்கள் பலவிதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. அதுலயும் நல்ல பவர் இருக்கிற டீசல் இன்ஜின்களும் அவங்க கிட்ட இருக்கு. அதனால எம்ஜி ஹெக்டர் பெட்ரோல் மாடல்ல மட்டும் வர்றது ஒரு பெரிய ரிஸ்க்னு தான் சொல்லணும். ஆனா அது ஒரு திட்டமிட்ட ரிஸ்க். கார் வாங்கலாம்னு இருக்கிறவங்க யோசிக்கும் போது டீசல் மாடல் முதல்ல இல்லாம போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது தனிப்பட்ட முடிவுகளை மட்டும் இல்லாம அடுத்த சில மாசங்கள்ல மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த நகர்வுகளையும் நிச்சயம் பாதிக்கும். சாதாரண இந்திய கார் வாங்குறவங்களுக்கு இந்த 2026 எம்ஜி ஹெக்டர் ஃபேஸ்லிஃப்ட் வந்திருக்கிறதே ஒரு சுவாரஸ்யமான, ஆனா சில யோசிக்க வேண்டிய விஷயங்களோட தான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுசா புது மாடலா வரலைன்னாலும் பாக்கறதுக்கு நல்ல பிரீமியம் லுக், நிறைய குரோம் வேலைப்பாடுகள்னு புதுப்பிக்கப்பட்ட ஒரு எஸ்யூவி கிடைக்குது. அதோட ஆரம்ப விலை 11.99 லட்சம் ரூபாய்ங்கிறது ரொம்பவே போட்டி போடுற மாதிரி இருக்கு. அதனால அம்சங்கள்லையும் ஒரு ஆடம்பர தோற்றத்திலையும் கொடுக்கற காசுக்கு நல்ல வேல்யூவா இது இருக்கும்னு சொல்றாங்க. வாடிக்கையாளர்கள் எல்லாரும் இந்த புது ஹெக்டர் மத்த கார்களோட எப்படி போட்டி போடுதுன்னு ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஏடிஎஸ் வசதிகள்ல இருந்து கேபின் தரம், உபகரணங்கள்னு எல்லாத்தையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பெட்ரோல் மாடல்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்குங்கிற தெளிவு ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான். முக்கியமா டீசல் எஸ்யூவி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிக்கலான முடிவை எடுக்க வேண்டிய சூழல். ஒன்னு அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தா ஆரம்பத்துல கிடைக்கிற சலுகைகளை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா டீசல் ஆப்ஷன் இருக்கிற மத்த கார் பிராண்ட் பக்கம் அவங்க யோசிக்க வேண்டியது இருக்கும். இது வாடிக்கையாளர்களோட முடிவுகள்ல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துறதால சில பேர் மத்த பிராண்டுகள் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா கார் வாங்குறவங்க மட்டுமில்லாம ஏற்கனவே ஹெக்டர் வச்சிருக்கிறவங்களும் இந்த ஃபேஸ்லிஃப்டை உன்னிப்பா கவனிச்சிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் காரோட ரீசேல் வேல்யூவை பாதிக்கிறது மட்டுமில்லாம அடுத்து காரை அப்கிரேட் பண்ற முடிவுகளையும் தூண்டும். இதனால யூஸ்டு கார் மார்க்கெட்லயும் ஒரு பெரிய அலைவரிசை ஏற்படும். இது வெறும் புது கார்களை விற்கிறது மட்டும் இல்லங்க. பிராண்ட் இமேஜை பராமரிக்கிறது, வாடிக்கையாளர் விசுவாசத்தை தக்க வைக்கிறது, அதே சமயம் மார்க்கெட்ல இருக்கிற சிக்கலான போட்டிக்கு நடுவுல ஒவ்வொரு சின்ன அசைவும் பெரிதாக பேசப்படும் ஒரு செக்மெண்ட்ல ஒரு விதமான சிக்கலான டான்ஸுதான் இது. எம்ஜி ஹெக்டர் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் அறிமுகமானதும் இணையத்துல செம ஆக்டிவா இருந்துச்சு. காவாலேன்னு எல்லாம் போட்டு நிறைய பேர் தேடி பார்க்குறாங்கன்னா இது சும்மா சாதாரண ஆர்வம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி. வாங்க நினைக்கிறவங்க சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போறதில்லை. நேரடியா வாங்கலாமான்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வெறுமனே பளபளப்பான படங்களை மட்டும் பார்த்துட்டு போறதில்லை. தீவிரமா ஆன் ரோட் விலையை தேடுறாங்க. அதே செக்மெண்ட்ல இருக்கிற மத்த கார்களோட மாடல்களை ஒப்பிடுறாங்க. அது மட்டுமில்லாம 11.99 லட்சம் ரூபாய் எக்ஸ் ஷோரூம் விலை நம்ம பட்ஜெட்டுக்கு எப்படி வரும், கை காசுக்கு எவ்வளவு செலவாகும்னு எல்லாத்தையும் நுணுக்கமா ஆராயிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிற தளங்கள் கார் வாங்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அத்தியாவசியமானதா மாறிடுச்சு. ஏன்னா இதுல விரிவான ரிவ்யூ, புக் பண்ற தகவல், மத்த கார்களோட நேரடி ஒப்பீடுன்னு எல்லாமே இருக்கிறதால வாடிக்கையாளர்களுக்கு சரியான முடிவெடுக்க ரொம்ப உதவியா இருக்கு. JSWMG மோட்டார் இந்தியா வை பொறுத்தவரை இந்த ஃபேஸ்லிஃப்ட் சும்மா ஒரு அப்டேட் மட்டும் இல்லங்க. மார்க்கெட்ல அவங்களுக்கான பங்கை பிடிக்கிற இந்த பெரிய போட்டியில இது ஒரு முக்கியமான உத்தி. இது ஹெக்டருக்கு கிடைச்ச இரண்டாவது பெரிய அப்டேட். ஒரு கார் பிளாட்ஃபார்மை முழுசா மாத்தாமலேயே அவங்களோட முக்கிய மிட் சைஸ் புதுசாகவும் மார்க்கெட்ல போட்டியாகவும் வெச்சிக்கணும்னு எம்ஜி எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்கங்கிறதை இது நல்லா காட்டுது. புதுசா வர்ற போட்டி கார்கள் கிட்ட இருந்து அவங்களே தங்களை முன்கூட்டியே தற்காத்துக்கிற ஒரு முயற்சிதான் இது. அதே சமயம் நிறைய கார்கள் வித்து நல்ல லாபம் கிடைக்கிற இந்த செக்மெண்ட்ல அவங்களோட முன்னேற்றத்தை தக்க வச்சிக்கவும் இது உதவுது. தீவிரமா தேடி பார்க்கறதுல இருந்து தெரியுற இந்த வாடிக்கையாளர் ஆர்வம் ஹெக்டர் ஃபேஸ்லிஃப்ட் மாடல் மார்க்கெட்டோட கவனத்தை வெற்றிகரமா கவர்ந்திழுத்துருச்சுங்கிறதை உறுதிப்படுத்துது. அடுத்த சில மாசங்கள்ல இன்னும் ஒரு படி மேலே போட்டி இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆர்வத்தை எம்ஜி எப்படி விக்கிற காரா மாத்தி இந்தியாவோட பரபரப்பான எஸ்யூவி மார்க்கெட்ல தங்களோட நிலையை பலப்படுத்தி இப்போ இருக்கிற போட்டி நிறுவனங்களுக்கு ஒரு சவால் விடுறாங்கங்கிறது இனிமேல்தான் பார்க்கணும்.